மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 எக்ஸாம் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எலிஜிபிள் அரியர் பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த அப்டேட்டு. எந்த பேட்ச் எந்த செமஸ்டர் எழுதுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். ப்ரீவியஸாக டிசம்பர் 2024 எக்ஸாம் அப்டேட்ஸில் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா A24 பேட்சுக்கு ஃபஸ்ட் செம்மும் செகண்ட் செம்மும் சேர்த்து நடக்கும். அதாவது நெக்ஸ்ட்டு செமஸ்டரில் இந்த 2 செம்மும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். A23 பேட்சுக்கும் தேர்ட் செம்மும் ஃபோர்த்து செம்மும் நெக்ஸ்ட்டு செமஸ்டரில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அந்த இன்ஃபர்மேஷன் யூனிவர்சிட்டியில் சொன்னதை வச்சு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போயும் யூனிவர்சிட்டியில் அந்த டவுட்டில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் A24 பேட்சுக்கு ஃபஸ்ட் செமஸ்டர் இப்போ டிசம்பர் 2024 நடக்க சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி A23 பேட்சுக்கு தேர்ட் செமஸ்டர் இப்போவே நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. A24 பேட்சுக்கும் A23 பேட்சுக்கும் இப்போவே டிசம்பர் 2024 எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஃபர்தராக சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் உங்கள் பேட்சுக்கும் சேர்த்து தான். அதனால் இந்த வீடியோவில் A24 பேட்ச் ஃபஸ்ட் செம் எழுத போகிற மாதிரியும் A23 பேட்ச் தேர்ட் செம் எழுத போகிற மாதிரியும் தான் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். யூனிவர்சிட்டியிலேருந்து வேறு அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். எந்த பேட்ச் எந்த செமஸ்டர் எழுத போகிறாங்க அப்படின்றத சொல்கிறேன். A24 பேட்ச் ஃபஸ்ட் செமஸ்டர் UGPG 2 பேரும், C24 பேட்ச் செகண்ட் செம்மு UGPG 2 பேரும், A23 பேட்ச் தேர்ட் செம்மு UGPG 2 பேரும், C23 பேட்ச் ஃபோர்த்து செம்மு UGPG 2 பேரும், A22 பேட்ச் ஃபிஃப்த்து செம்மு UG மட்டும், C22 பேட்ச் சிக்ஸ்த்து செம்மு UG மட்டும். அடுத்தது எலிஜிபிள் அரியர் கேண்டிடேட்ஸ். அது யாரெலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் UG டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் டைம் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்ஸ் யூனிவர்சிட்டி சைடில் கொடுப்பாங்க. ஸோ அவங்களாம் எலிஜிபிள் அரியர் கேண்டிடேட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் தான் டைம் இருக்கும். ஸோ அவங்க மட்டும் தான் எழுத முடியும். அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அரியர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது UGக்கு, PGக்கும் சேம் அதே மாதிரி தான். இப்போ 2 இயர்ஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது 2 இயர்ஸ் அவங்களோட டிகிரி பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கொடுக்குற 2 இயர்ஸ் தான் எலிஜிபிள் அரியர் கேண்டிடேட்ஸு. ஸோ நீங்கள் டோட்டலாக PGக்கு 4 இயர்ஸு, UGக்கு 5 இயர்ஸ் டைமு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அரியர் கேண்டிடேட்ஸ். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ளே எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆகிடும். இந்த பேட்சுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து எண்டு அப்படி இல்லைனா மே மந்தில் இன்டர்னல் அசஸ்மெண்ட் லிங்க் ஓப்பன் ஆகிடும். இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். மேலே இப்போ ரைட் சைட் டாப் கார்னரில் அந்த வீடியோ லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்த டவுட்டு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸாம் எந்த மந்தில் இருக்குன்னு கேட்டிருந்தீங்க. மே மந்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது அப்டேட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் ஃபியூச்சர் வீடியோஸில் போடுறேன். சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி எக்ஸாம் டைம் டேபிள் வந்துடும். ஆல் டிக்கெட் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ எக்ஸாம் டைம் டேபிள் ஒரு 1 or 2 டேஸில் ஆல் டிக்கெட் வந்துடும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.